என்ன பண்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒர்க் போகுது. நைட்டு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க மதியம். இதெல்லாம் நான் பேக் பண்ணது காய்ஸ். நாளைக்கு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டோர்ல ஸ்டால் இருக்கு. அதனால மசாலா தான் நைட் உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறோம். பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. யார் உங்க கூட இருக்கா? எல்லாரும் வேலை செஞ்சுட்டு பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து ஒருத்தர் தூங்கி நிற்கிறாரு. அவர் படுத்துட்டு முடியல. ஹாய் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? அருணி ரேட் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கா. நான் நம்ம கம்பெனி லோகோ அப்படின்ட்டு இருக்கேன். நம்மளுக்கு 2 நாளைக்கு முன்ன தான் சொன்னாங்களா, அதனால வேலை கரெக்டாக இருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு வந்து வேளச்சேரி இன்ஸ்டோர்ல இருக்க ஃபிளாட்ல நாளைக்கு 10 o'clock நம்மளுக்கு ஸ்டால். அதனால கெட்டன்னு வேலை ஆகுது. ஐயோ, இன்னும் பப்படம் வந்து பேக் பண்ணல, மறந்துட்டாங்க. நம்ம வாங்க உள்ள என்ன பண்றாரு பாப்போம். தூங்குறதா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த வாட்டி இந்த ஸ்டாலுக்கு தான் பப்படம் எடுத்துன்னு போக போகிறோம். பப்படம், திராட்சை, காய்மி மாட்டேன் திராட்சை இதெல்லாம் வந்து நம்மளோட இதில் புதுசாக வந்துருக்கு. இந்த ஸ்டாலுக்கு வந்து பப்படமும் திராட்சையும் புதுசாக வந்துருக்கு. போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டாலுக்குலாம் இங்கே காட்டு. அடுத்த ஸ்டாலுக்குலாம் டீ தூளும் காஃபி தூளும் லான்ச் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து டீ தூளும் காஃபி தூளும் வந்து கேரளா வயநாட்டிலேருந்து நம்மளுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா கங்கெல்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு இல்லை, எங்கள் அக்கா இருக்காங்க அங்கே. அதனால் அவங்க வாங்கி பப்படம் எல்லாமே கேரளா இருக்காங்க. அவங்க வாங்கி கொடுக்குற சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு வந்து டீ தூள் மிளகு எல்லாமே கேரளாலேருந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. கேரளாலேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம படிப்படியாக முன்னேறோம். சரி, வேலை எப்படி போயிட்டு இருக்கு? வேலை ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கு வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒன்றுமே ஒட்டாம. எக்ஸாமுக்கு அவங்க படிக்கிறத விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப டயர்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. பாவம், அவர் எக்ஸாம்